அளவு எடுத்து பிளவுஸ் எப்படி கட் பண்றது தான் இந்த வீடியோல கான்செப்ட். ஸோ அளவு எடுத்திருக்கேன். அவங்க அளவு பார்த்தீங்கன்னா பேக் ஹைட் எடுத்திருக்கேன், ஃப்ரண்ட் கப் ஹைட் எடுத்திருக்கேன், ஷோல்டரு, ஹார்மோலு, கை லென்த்து, ஸ்லீவ் லூஸு, பாடி லூஸு, ஹிப் லூஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக் ஹைட் 9.5. ஸோ இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நான் இப்போ வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ பேக் ஹைட்டு பார்த்தீங்கன்னா லைனிங்கை வந்து மடிப்பு பக்கம் அந்த பக்கம் போட்டு பேக் ஹைட் 14 எடுத்திருக்கேன். ஸோ கரெக்டாக 14க்கு ஒரு மார்ஜினும் அதுக்கு மேலே 1/4 இன்ச் ஒரு மார்ஜின். ஸோ ஷோல்டர் அளவு வந்து பாடி லூஸை பொறுத்து நான் வந்து குறுக்குவேன். ஸோ ஷோல்டருக்குன்னு ஒரு சார்ட்டே வச்சுருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா 37 பாடி லூஸ் அவங்களுக்கு வருது அப்படின்னா ஸோ 37க்கு 36 வைக்கலாம், 38 வைக்கலாம். ஷோல்டரோட அளவு 6, ஹார்மோல் 5, நெக் வித் 3. ஸோ அதே அந்த கால்குலேஷன் பிரகாரம் தான் இப்போ வைக்க போகிறேன். நெக் வித் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இவங்க நெக்கு ப்ராடாக தான் போடுறாங்க. ஷோல்டர் அளவு 6. ஸோ நெக்கோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 9. ஸோ ஹார்மோல் 5. இப்போ இதை அப்படியே நம்ம நெக்கை மார்க் பண்ண போகிறோம். ஸோ பேக் நெக் மார்க் பண்ணும்போது நெக் வச்சு மார்க் பண்ணிடுங்க. எல் ஷேப்பில் போட்டு இப்போ பாடி லூஸ் வந்து 37 எடுத்திருக்கேன். ஸோ 37ல் அதான் டிவைட் பண்ண சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபார்முலா தான். பட் நான் டிவைட் பண்ண மாட்டேன், இன்ச்சு டேப்பை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்குவேன். ஸோ 37ல் பாதி 18, 18ல் பாதி 9.25. ஸோ 9.25 வந்து கரெக்டான பாடி லூஸு. இப்போ எடுத்த அளவு நான் அப்படியே வச்சுட்டேன், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட வைக்கல. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஓவரால் உங்களுக்கு 1 இன்ச்சு லூஸ் கிடைக்கும். பேக்கில் 1/2 இன்ச்சு, ஃப்ரண்ட்லேயும் 1/2 அப்போ ஓவரால் 1 இன்ச்சு லூஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இடுப்போட லூஸ் பார்த்தீங்கன்னா 32 இருக்குது. ஸோ 32 வச்சு 32, 32ல் பாதி 16, 8. ஸோ 4 பங்கிட்டுக்கணும் அளவை. 8 வச்சுட்டு நம்ம எப்பயுமே டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச் விட்டுருங்க. ஏன்னா 1/2 இன்ச்சுக்கு நம்ம டாட் பிடிப்போம். 1 இன்ச் விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா மார்ஜின் ப்ளவுஸ்க்கு லூஸ் எவ்வளோ விடுறோமோ அந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின் விட்டுருங்க. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன வரும்னா கரெக்டான அளவில் உங்களுக்கு வந்து இடுப்பு லூஸ் கிடைக்கும். சைடு அடிக்கும் போது எக்ஸஸாக வருது, கம்மியாக வருதுன்னெல்லாம் சொல்கிறீங்கள, அந்த மாதிரி வராது. ஸோ இவங்க பாடி வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க. ஸோ ஹார்மோலோட இங்கே மேலே லூஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த கிராஸ்லேருந்து 1/2 வச்சுக்கோங்க. இப்போ இதை வரைகிறீங்க. ஸோ வரைஞ்சிட்டு இங்கே வந்து ஹார்மோல் லூஸ் பார்த்தீங்கன்னா 19 எடுத்திருக்கேன். ஸோ 19னா அவங்களுக்கு வந்து 8.5 வரணும்னு நினைக்கிறேன். 19னா 8.5 9.5 வருது. ஸோ ஹார்மோலோட லூஸே 9.5 வருது. நீங்கள் வரைஞ்சது 9.5 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. 8.5 தான் வருது. ஸோ இதில் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 8.5 வந்திருக்கு இல்லையா, அப்போது இவங்களுக்கு ஹார்மோலோட லென்த் 5.5 பத்தாது. ஸோ இவங்களுக்கு என்ன வேணும்னா இன்னும் 1/2 இன்ச்சு கீழே 6.5 இன்ச்சு வரைக்கணும். ஸோ இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, அதை போட்டு இப்படி கீழே வரைக்கும் கொடாஞ்சி எடுத்து அந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங்கே உட்காராது. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ 6.5 வச்சுட்டு இப்போ ஹார்மோல் அதே 1/2 இன்ச் மார்ஜின் வச்சுட்டு ஹார்மோல் அளவு குறைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 9.5 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க கிளாஸ். ஸோ இப்போ 9.5 வருது, 9.5 வருது. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹார்மோல் அளவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேக்கு. நெக் வந்து நீங்கள் நெக் இருந்தால் கொஞ்சம் குறிக்கிக்கோங்க. ஸோ இவங்க ரவுண்ட் நெக் தான் கேட்டிருக்காங்க. ரவுண்டு கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. வர அது பேக்கை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். இதை புஷ் பண்ணிக்கோ.